ஸோ ஹலோ guys, வெல்கம் டு லக்கி பக் ஹண்டர். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ரிப்போர்ட் 19 பார்க்க போகிறோம். டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசஸ் வியா மெட்டாடேட்டா த்ரூ எக்ஸிஃப் டூல். ஸோ சிவியாரிட்டி வந்துட்டு இது வந்துட்டு P2. ஸோ நிறைய பக் ஹண்டர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மெத்தட் தெரியாது. ஸோ இந்த பிளாக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், பட் P2 பக் எக்ஸசஸ் பாப்பப் பண்ணலாம். ஸோ பிளாக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வேணா போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அவர் சொல்லியிருப்பாரு. இதான் அந்த டெஸ்டர் எக்ஸசஸ் வியா எக்ஸிஃப் டேட்டா. ஸோ நான் அப்படி என்ன பண்ணாருன்னு டெஸ்டர் என்ன பண்ணாருன்னு அப்படி நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவருக்கு எக்ஸிஃப் டூல் மூலியமாக அவருக்கு எக்ஸிஃப் டேட்டா தான் கிடச்சிது. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு க்ரௌட் வந்துட்டு இதுக்கு P3 ஒரு P4 தான் அசைன் பண்ணுவாங்க. எக்ஸிஃப் டேட்டா வந்துட்டு லீக் ஆச்சுன்னா அன்டில் இட் ஸோ சென்சிட்டிவ் இருந்தால் மட்டும் தான் P3 ஒரு P2க்கு வரும், இல்லைனா P4 தான் போடுவாங்க. ஸோ அவருக்கு கிடச்சிது, பட் அதை வந்துட்டு அவர் ரிப்போர்ட் பண்ண கண்டிப்பாக P4 தான் வரும்னு சொல்லிட்டு ஸோ எக்ஸசஸ் ட்ரை பண்ணிடுறாரு. ஸோ அது எப்படி ட்ரை பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர்ட் எக்ஸசஸ் அவர் பண்ணது வந்துட்டு ஸோ வந்துட்டு எக்ஸிஃப் டேக்ஸ், அதாவது டேக்ஸில் வந்துட்டு கமெண்ட் அப்படின்ற ஒரு டேக், இந்த கமெண்ட் அப்படின்ற ஒரு டேகை இன்ஜெக்ட் பண்ணி ஸோ அதில் வந்துட்டு எக்ஸசஸ் பேலோட இன்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் P2க்கான பக்கு. ஸோ இவ்வளோ நான் சொல்கிறேன் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. ஸோ இதான் ஒரு சைட்டு. ஸோ அப்லோட் ஆப்ஷன் இருந்தது, அப்லோட் ஃபோட்டோஸ். ஸோ அவர் போய் அப்லோட் பண்ணியிருக்காரு. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டவுன்லோட் ஆப்ஷன் இருந்தது. சேம் டவுன்லோட் பண்ணோன்னே அவருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு எக்ஸிஃப் டூல் லைக் எக்ஸிஃப் டேட்டாவில் வந்துட்டு மெட்டா டேட்டாவில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் டேட்டா கிடச்சிருக்கு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணாரு. அவர் நார்மலாக ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுறாரு. நார்மல் டேட்டா அப்லோட் பண்ணது பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ நார்மல் இன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருக்கு அவருக்கு. ஸோ இதை வந்துட்டு ஃபர்தராக எக்ஸ்ட்ரீட் பண்ணுறதுக்கு தான் எக்ஸசஸ் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு ஸோ இன்னொரு புதுசாக ஒரு ஃபோட்டோவை இது பண்ணி செக் பண்ணார். இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அனதர் இமேஜ் ஃப்ரம் கூகுள் எக்ஸிஃப் டேட்டா. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது அவருக்கு புதுசாக இன்னொரு தடவை ட்ரை பண்ணும்போது. ஸோ இப்போ என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம தெளிவாக கவனிக்கணும், இங்கே தான் பேலோட் இன்ஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ தென் ஐ இன்சர்டட் தி எக்ஸசஸ் பேலோட் ஆன் எக்ஸிஃப் டேட்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிஃப் டூலில் போயிட்டு /comment = கொடுத்துட்டு இமேஜ் ஆன் மோர் அலர்ட் கொடுத்து document.domain கொடுத்துட்டு அவர் லாஸ்ட்டாக அவரோட இமேஜ் நேம் கொடுத்துருக்காரு. கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸிஃப் டேட்டா பார்க்கும்போது அவருக்கு மெட்டா டேட்டாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசஸ் பேலோட் இன்ஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்துட்டு இப்போ அப்லோட் பண்ணோன்னே அவருக்கு டேரெக்டாக ஸ்டோர்டு எக்ஸசஸ் பாப்பப் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க, சிம்பிள் தான் பக்கு. இம்பாக்ட் அவரே இங்கே கொடுத்துருப்பாரு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைஜாக் யூசர் செஷன்ஸ் as it stored one image is public, so more severe. So P2 to P1 கூட யூஸ் பண்ணுவாங்க, பட் இவருக்கு P2. ஸோ இது ரொம்ப நிறைய பேருக்கு இந்த மெத்தட் தெரியாது, இந்த எக்ஸசஸ் பாப்பப் மெத்தட் தெரியாது. ஸோ தெரியாத பக் ஹண்டர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டு சப்ஸ்கிரைப் கைஸ். தேங்க்யூ.